வணக்கம். தொடர்ந்து சுந்தரகாண்டம் படிக்கலாம். எதிரி ஒழிய வேண்டும் என்ற நினைப்போடு எதிரியின் இடத்திற்குள் நுழையும் போது இடது பாதத்தை வைத்து உள்ளே நுழைய வேண்டும் என்று சாஸ்திர விதிப்படி நிலைப்படி இல்லாத இடத்தில் தனது இடது காலை முன்வைத்து நகருக்குள் நுழைந்தார் ஸ்ரீ ஹனுமார். ஒரு இடம் விடாமல் சுற்றி அன்னை இருக்கும் இடத்தை தேடினார். உருவம் சிறியதாக இருந்ததால் அவர் எவர் கண்ணிலுமே படவில்லை. பிரம்மாண்ட மாளிகைகளையும் உப்பரிக்கைகளையும் பார்த்து கொண்டே சென்றார். முதலில் கும்பகர்ணனின் மாளிகை வந்தது. பறந்து விரிந்து கிடக்கும் அவனை பார்த்தவுடன் இவன்தான் ராவணனோ என்று சற்று கனநேரம் குழம்பினார். ஆனால் இவனுக்கு தான் 10 தலை இல்லையே, கும்பகர்ணனாக இருக்கலாம் என்று எண்ணியவாறு அங்கிருந்து கண்களை துவழாவியபடி நடந்தார். மாளிகை எங்கும் ராட்சசிகள் இங்கும் அங்கும் மது அருந்தியபடி உலவிக் கொண்டிருந்தனர். அங்கு நிற்க பிடிக்காமல் உடனடியாக அங்கிருந்து கிளம்பினார். அடுத்து அவர் கண்ட காட்சி முன்னர் அவர் கண்டதற்கு நேர்மாறாக இருந்தது. அங்கு சாந்தமே உருவான துயில் கொண்டிருந்தார் ராவணனின் தம்பியான விபீஷணர். நியாயத்தின் உருவாயிருக்கும் அவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். அடுத்து இந்திரஜித்தின் மாளிகையில் சீதையை காணாது நீண்ட நடை போட்டபடி திரும்பிய அனுமனின் கண்கள் அகழிகளை தாண்டி உள்ளே இருக்கும் அழகிய அரண்மனையில் பட்டு நின்றது. அதன் நடுவில் பிரம்மாண்டமாய் வீற்றிருக்கும் புஷ்பக விமானத்தை வழிகள் விரிய பார்த்து நின்றார். என்ன ஒரு அழகு! இதனுள்ளே அன்னை ஒளித்து வைத்திருப்பார்களோ? பதட்டத்துடன் உள்ளே சென்று தேடினார். காணாமல் ஏமாற்றுடன் வெளியே திரும்பி பிறகு மெல்ல அரண்மனைக்குள் நுழைந்தார். அரக்கிகளின் காவலை மீறி அந்த புறத்தில் நுழைந்தார். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பெண்களின் கூட்டத்தில் அன்னையை இங்கும் அங்கும் தேடினார். ராவணனின் மனைவியான மண்டோதரியை பார்த்து சீதையோ என்ற வியப்பில் ஆழ்ந்து அவர் மனம். கண்டுவிட்டேன் என்று பரபரத்தது அவர் மனம். என்ன ஒரு அழகு! அரக்கியாயிருந்தாலும் வேறுபட்ட ஒரு அழகாக இருக்கிறதே. ஆனால் மனம் ஒரு கணம் தடுமாறியது. என்ன தடுமாற்றம்? நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம்.